அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தற்போது பிறக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன். ரிஷப ராசி நேயர்களே, கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான், லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மீன ராசியில் திருக்கணித சித்தாந்தபடி இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சனி 11இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என கூறலாம். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பண வரவுகள் கிடைக்கும். கடந்த கால கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வீடு, மனை போன்றவற்றினை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நவீனகரமான வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பங்காளியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து, உடன் பிறந்தவரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து, பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் எல்லாம் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சனி 11இல் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு என்னவென்றால், உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குறிப்பாக 2/6/2026 முடிய குரு பகவான் சஞ்சரிப்பது மேலும் உங்களை பலப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். முதல் 5 மாத காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்புகள், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உண்டாகும். 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் 3க்கு சென்றாலும், அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி என்ற காரணத்தினால் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் பெரிய கெடுதிகளை தரமாட்டார். குரு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சனி 11இல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு இனிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தாய் வழியில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் பெரிய கெடுதிகள் கிடையாது. பொதுவாக வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிப்பதில் சிறு சிறு இடையூறுகள் இருக்குமே தவிர பண வரவுக்கு எந்த விதத்திலும் தடங்களோ இடையூறோ இருக்காது. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பான பலனை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம்.